எனக்கு ஒரு பைக் வேணும்ப்பா. பைக்கா? உனக்கு எதுக்குடா பைக்கு? அண்ணன் காலையில் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறான். சாயங்காலம் மட்டும் தானே நீ பஸ்ஸில் வர? ஐயோ அப்பா, காலேஜ்குள்ளே போனாலே ஏதோ ஆதிவாசி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவன் பைக்கு கார்னு வரான், நான் மட்டும்தான் மொக்கையாக இருக்கேன். டேய், அந்த காலேஜில் உன்னை படிக்க வைக்கிறதே நம்ம தகுதிக்கு மீறினது. அப்போவே வேண்டான்னு சொன்னேன். அறிவு தான் தம்பி நல்ல காலேஜில் படிக்கட்டும்னு சொல்லி லோன் போட்டு டொனேஷன் கொடுத்தான். இப்போ வரைக்கும் அந்த லோனை தான் கட்டிகிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் போட்டுண்டா, என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பைக் வாங்குவோம். அதெல்லாம் முடியாது. பைக் இல்லாமல் நான் காலேஜ் போக மாட்டேன். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏங்க நீங்க சும்மா இருங்க. ஏன்பா, உனக்கு பைக் தானே வேணும்? சொல்லுப்பா. ஆமாம். டே அறிவு, நீ 25,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன்னு சொன்னல, கூட ஒரு 10 20 போட்டு மதிக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கி கொடுறா. சரிம்மா. எனக்கு கேடிஎம் பைக் தான் வேணும். அப்ப அவன் சொல்ற பைக்கே வாங்கி கொடுத்துறா. அந்த பைக்கோட விலை தெரியுமாம்மா உனக்கு? எவ்வளோடா? கேடிஎம் மாதிரி பைக் தான் ட்ரெண்டு. அதாடா எவ்வளோ? ஷோரூம் ப்ரைஸ், இன்சூரன்ஸ், ஃபேன்சி நம்பர் எல்லாம் சேர்த்து 1,56,000 தான் வரும். அண்ணன்கிட்ட அவ்வளோ காசு இல்லையடா. இப்போதைக்கு சின்னதா ஒரு வண்டி வாங்கிக்கோடா. மா ப்ளீஸ்மா, வெஹிக்கிள் லோன் போட 2 டேஸில் கிடச்சிருமா? ஹேய், என்னடி அவன் நிலம புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ப்ளீஸ். உனக்கு என்ன பைக் தானேடா? பிளான் பண்ணிடலாம். ஆஃபீஸில் செக் பண்ணி சொல்கிறேன்.